அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில், அதாவது மிதுன ராசியில் நடைபெறவிருக்கும் 2 கிரகங்களுடைய சேர்க்கை, குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை கஜலட்சுமி ராஜயோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த நிகழ்வு சுமார் 12 வருடங்களுக்கு பிறகு நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க. குரு ஒருவருக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கக்கூடியவர், மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர், புத்திக்காரகன், தனக்காரகன், ஜீவக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர் இந்த குரு. சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரத்தையும் செல்வ செழிப்பையும், சொகுசு, காதல், தாம்பத்தியம், குழந்தை பாக்கியம், அழகு, திருமணம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய இந்த சுக்கிரன். இந்த கஜலட்சுமி ராஜயோக காலகட்டங்களில் தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், நிதானத்தோடு செயல்படக்கூடிய ராசிக்காரர்கள், எந்த விஷயத்திலையும் வைராகியத்தன்மை கொண்டவர்கள். தனக்கு ஒரு விஷயத்தை வந்துட்டு இதை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா யார் தடுத்தாலும் அதை செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டா யார் சொன்னாலும் அதை செய்யவே மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே, அதாவது தன்னுடைய எல்லா விஷயத்தையும் தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கக்கூடிய நபர்கள். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறவங்க, அடுத்தவங்களுக்கு ஓடி ஓடி போய் உதவி செஞ்சு அது மூலமாக சில உபத்திரத்தை தேடிக்கிறவங்களும் இந்த ராசிக்காரர்கள் தான். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க, ஆனால் எந்த விதத்துலையும் அவங்க நமக்கு திரும்ப அந்த உதவியை செய்யணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணுங்க, தன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாகவே தான் நினைக்கக்கூடிய விஷயம் ஒன்று, ஆனால் நடக்கிறது இன்னொன்றுங்க. எல்லா விஷயத்துலையும் ஏமாற்றம், தேவையில்லாத தடுமாற்றம், பதட்டம், பயங்க. ஒரு விஷயத்தில் இறங்கி என்னால் எதையும் செய்ய முடியல, ஏதோ ஒரு விதமான ஒரு பதட்டமாக இருக்குங்க, ஒரு படபடப்பாக இருக்குது, என்னால் எதையும் செய்ய முடியல. ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் எனக்கு மட்டும் எல்லாருமே துரோகத்தை மட்டுமே செய்கிறாங்க, எனக்கு கெடுதல் பண்ணுறாங்க, யாராலையும் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க, எனக்கு எப்போவுமே யாராலையும் நல்லது நடந்ததே கிடையாது. இவ்வளோ விஷயங்கள், நம்ம ஒருத்தருக்கு நல்லது பண்ணால் நமக்கு நல்லது தானே நடக்கணும், ஆனால் ஏன் நமக்கு கெடுதலை பண்ணுறாங்க? நமக்கு செஞ்சதை சொல்லி காட்டணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அட்லீஸ்ட் இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தா போதுங்க. அந்த நன்றி கூட இல்லாமல் இருக்கிறவங்க மத்தியில் நம்ம எப்படி தான் அடுத்தடுத்த விஷயத்தை செய்ய போகிறோம், அடுத்தடுத்த சூழ்நிலைக்கு மாற்றி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு சில பயம் வந்துருச்சு. ஏன்னா யாரை நம்புறதுனே தெரியலைங்க. கூட இருக்கிறவங்க, நம்மளுடைய பெத்த தந்தை, தாயாக இருக்கட்டும்ங்க, நம்ம கூட பிறந்த சகோதரன் சகோதரியாக இருக்கட்டும், அதாவது நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், எல்லாருமே நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கெடுதல் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுல தடைகள் பண்ணுறது, நமக்குன்னு ஒரு நல்ல அமைப்புகள், நமக்குன்னு ஒரு திருமண வாழ்க்கை அமையும் போது அதில் ஏதாவது இடையூறுகள் பண்ணுறது, நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு வேலை விஷயமா இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம கெட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நமக்கு மட்டும்தான் இப்படி ஆகுதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த வேலை ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக விலகுங்க. நீங்கள் நினச்சபடி ஒரு வேலைக்கு போக முடியும். ஏன்னா எல்லா வேலையும், எந்த வேலையை கொடுத்தாலும் நல்லபடியாக செய்வீங்க. ஆனால் நீங்கள் சில வேலைகளை எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ஜாப்பில் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு சேலரியில் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு வேலை, இந்த மாதிரி ஒரு பதவியில் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அமையாமல் போய் அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாமே தடைபட்டு இருந்தது. அந்த தடைகள் அகலக்கூடிய காலகட்டமாக இருக்க போது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு ஜாப் ப்ரொஃபைல் இருக்கிற மாதிரி சில சூழ்நிலை வரும். நீங்கள் தேடி போகக்கூடிய வேலைகள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அதில் இப்போ நீங்கள் இருக்கிறத விட ஹையஸ்ட் லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. டெம்பரவரியாக தான் ஒரு சில இடத்துல வேலை பார்த்துட்ருங்க, எனக்குன்னு பர்மனெண்ட்டாக ஒரு ஜாப் அப்படிங்கிறது அமையலை, கிடைச்ச வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்கேன், எனக்குன்னு நிரந்தரமான வேலை அமையலைன்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. டெம்பரவரியாக இருக்கிறவங்க பர்மனெண்ட்டாக மாறுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். இது வரைக்கும் கான்ட்ராக்ட் பேசிஸில் இருந்த எம்ப்ளாயீஸ் கூட பர்மனெண்ட்டாக உங்களுக்கு அந்த வேலைகள் அப்படிங்கிறது கிடைப்பதற்கான சூழல் இருக்குங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்க போகுது. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிற முயற்சியில் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன்,
ஆனால் அந்த விஷயத்தில் எனக்கு உண்டான ஒரு வருமானம் அப்படிங்கிறது இல்லை. நான் செய்கிற வேலைக்கு, நான் செய்கிற பிஸ்னஸ்ஸு டெய்லி வந்து அதில் ஒரு 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 லாபம் அப்படிங்கிறத எடுக்கணும்னு முயற்சி பண்ணால் நான் டெய்லி வாங்குற அதில் வர வருமானங்கள் அடுத்த நாள் செலவு பண்ணுறதுக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. பெரிய அளவில் அந்த பிஸ்னஸில் க்ரோ அப்படிங்கிறது இல்லை. நல்லா போயிட்டு இருந்ததுங்க. திடீர்னு என்ன நடந்ததுன்னே தெரியல. அப்படியே எல்லாமே முடக்கமாயிருச்சு. நல்லா எல்லாமே கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே தேங்கி நிற்கிதுங்க. எதுவுமே அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியல. பயம் அப்படிங்கிற ஒரு விஷயமும், பதட்டம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கரெக்டாக தானே பண்ணுறோம். ஆனால் எந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி பிரச்சனையினால தான் என்னால் எதையுமே யோசிக்கவே முடியல, கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியலைங்க அப்படின்னு சொன்னால், இந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடுமாற்றங்களும், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. உங்களுடைய தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. அதே நேரத்தில் உங்கள் பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்கும். புதிய புதிய ஐடியாஸ் எல்லாம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. அதை வச்சு அடுத்த லெவலுக்கு நம்ம பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத யோசிப்பீங்க. உங்கள் பிஸ்னஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அதுக்குண்டான முயற்சிகள் கட்டாயம் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறது. ஸோ திருமணம் அப்படிங்கிறது எப்போ தான் நடக்குங்க. ஏன்னா எல்லா அமைப்புகளும் நம்ம கை கூடி வருதுங்க. எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிச்சி போச்சுன்னு சொன்னாங்க. பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருச்சு, பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருச்சு, எல்லாம் ஓகேங்க. சொந்த பந்தங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின்ட்டாங்க. ஆனால் அடுத்த லெவலுக்கு ஒரு மேரேஜ் அப்படின்னு போகிற நேரத்தில் என்ன காரணம்னே தெரியலைங்க. திடீர்னு எல்லாமே அப்படியே நின்று போச்சு. அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிதுங்க. சில பேர்த்துக்கு கல்யாணம் வரைக்கும் போய், மணவரம் வரைக்கும் போய் கூட திடீர்னு கல்யாணம் நடக்காத அளவுக்கு சூழ்நிலை. என்ன நடந்ததுனே தெரியல. யார் பண்ண சதினே தெரியலைங்க. இல்லை ஒருவேளை எல்லாருமே கூட இருந்துட்டு நமக்கு ஒரு நல்ல மன வாழ்க்கை அமையறதில்ல அவங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லையோ. ஏன்னா யாரை நம்புறதுனே தெரியலைங்க. ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க. இல்லை வந்து பொண்ணுக்கு, அதாவது பொண்ணுடைய அம்மாவுக்கு வந்துட்டு பையனுடைய சம்பளம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இல்லை நம்ம எதிர்பார்த்த இடத்துலேருந்து அவங்களுடைய பொண்ணு பையனோட வசதி வாய்ப்புகள் பத்தலன்னு சொல்லி தேவையில்லாத சில காரணங்கள், தேவையில்லாத சில விஷயத்தினாலேயே திருமணம் அப்படிங்கிறது ஒன்று தடைப்படுத்தி இன்றைக்கி கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு கனவாகவே கொண்டு போகிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக நான் வந்து விருப்பப்பட்டேங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி காதல் திருமணம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருக்குமா? ஏன்னா எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்தது, அதே மாதிரி ஒரு பையனுக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தது, லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருந்தோம். ஆனால் அதை வந்து திருமண லெவலுக்கு கொண்டு போக முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா எங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருமா? இல்லை வம்பு வழக்குகள் சூழ்நிலைகள் வந்துருமா? இல்லை கோர்ட்டு கேஸ் பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்துருமா? இதனால் எங்கள் குடும்பத்தில் சம்மந்தமே இல்லாமல் சில பிரச்சனைகள் வந்துரும்னு சொல்லி ஒவ்வொரு காரணத்தினாலையும் இதை வந்து அவாய்ட் பண்ணி திருமணம் அப்படிங்கிற ஒரு லெவலில் கொண்டு போக முடியாமல் இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமானா கட்டாயமாக சொல்கிறேங்க. இந்த 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கிறதுனால கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுடைய திருமணம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்பாடு ஆகுங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, உங்கள் திருமணம் இது வரைக்கும் பட்ட தடைகள் அப்படிங்கிறது அகலும். கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு திருமண பந்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஸோ கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரிவினைகள் அப்படிங்கிறது எல்லாம் நல்லா தாங்க இருந்தது. திடீர்னு எங்களுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியல. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறோம். ரொம்ப சண்டை சச்சரவுகள் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. 2 பேரும் ஒன்றா வாழ்கிறது மட்டும் 2 பேரும் பிரிஞ்சிருந்தாவது நிம்மதியாக இருப்போமே அப்படிங்கிற அளவுக்கு யோசனை வந்துருச்சு. லவ் பண்ணிகிட்டு இருந்தவங்க என்ன காரணமே தெரியல. எங்களுக்குள்ளே வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வந்தது. ஒரு காரணமே இல்லாமல் இன்றைக்கி 2 பேரும் பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குது. நாங்கள் 2 பேரும் மறுபடியும் சேர்ந்து வாழுவோமா? பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்களா? அப்படிங்கிற யோசனைகள்லாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக தீருங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படுங்க. பிரிந்த காதலர்கள் ஒன்று சேருவதற்கான யோகம். அதே நேரத்தில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசி அதை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. தான் ஒரு வாழ்க்கையை நோக்கி ஓடணுங்க. எனக்கு வந்து இந்த வாழ்க்கை தான் வந்துட்டு நல்லபடியாக இருக்குமா? ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி அமைஞ்ச வாழ்க்கை அப்படிங்கிறது சரியில்லாமல் போயிடுச்சு. அதிலிருந்து நான் வெளியே வந்துட்டேன். மறுபடியும் ஒரு மன வாழ்க்கையிலோ, ஒரு திருமண வாழ்க்கையோ அல்லது குடும்ப வாழ்க்கையிலோ வந்து அடி எடுத்து வைக்கிறதுக்கான தைரியமும் தெம்பும் எனக்கு இல்லை. ஏன்னா வாங்கின அடியே இன்னும் மறக்க முடியாமல் இருக்குது. மறுபடியும் ஒரு அடி விழுந்தது அப்படின்னா அவ்வளோதான், என்னோடய வாழ்க்கை அத்தோடு முடிஞ்சுதுங்க. அந்த அளவுக்கு யோசனைகள் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க. இது வரைக்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பழைய வாழ்க்கையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அப்படிங்கிறது அகலுங்க. நீங்கள் எதிர்பார்த்து போன வாழ்க்கையை விட உங்களை தேடி வரக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மன வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. இந்த லைஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை கொடுக்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அந்த சுக்கிரன்
காதலை கொடுக்கக்கூடிய கிரகம், திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கணவன் மனைவிக்குரிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தாம்பத்திய உறவு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்கிரன். இவர் இந்த 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரிந்து போன கணவன் மனைவியோ, பிரிந்த காதலர்களோ, இல்லை அடுத்த லைஃப்பில் என்ட்ரி ஆகணுங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குங்க. கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலி லைஃப் நல்ல ஒரு சக்ஸஸை கொண்டு போகும். ஸோ புதிய வீடு வாங்குவதற்கான முயற்சிகளோ, புதிய ஒரு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். வண்டி வாகனங்களுக்கு மாற்றுவதற்குண்டான முயற்சிகள் அப்படிங்கிறது கூட இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலன் கொடுக்குங்க. வண்டி வாகனங்கள் பழசை எக்ஸ்சேஞ்ச் போட்டு புதுசாக எடுப்பீங்க. அதே மாதிரி புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் நல்ல பலன் கொடுக்குங்க. பிரிந்த நண்பர்கள் ஒன்று செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்க போது பார்ட்னர்ஷிப் மூலமாக இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். ஆரோக்கியத்திலிருந்து வந்த கெடுதல்கள் அப்படிங்கிறது அகலுங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உயர்கல்வி படிப்பதற்காக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கான யோகம் அப்படிங்கிறது இருக்கும். தொழில் ரீதியாகவும் சரி, ஒரு வேலை ரீதியாகவும் சரி, ஃபாரின் ட்ரிப் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக இருக்க போதுங்க. யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்களோட துரோகத்தை அவங்களே உணர்ந்து நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது சில விஷயங்கள், சில முயற்சிகள் அப்படிங்கிறது நீங்களாக எடுக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்காது. கிரக சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது இந்த நேரத்தில் சில முயற்சிகள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கொடுக்கும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அதற்குண்டானபடி முயற்சிகள் எடுத்திங்கன்னா இந்த திருமண யோகம், 2வது திருமணத்திற்கு வாய்ப்பு, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான யோகம், குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கா, ப்ரொமோஷன் கிடைக்குமா, அல்லது வேறு வேலைக்கு ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்கள் நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை எங்கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிச்சிங்கன்னா கூட தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.